ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு மிளகு நம்ம ரெகுலரா ஃபுட்டில் யூஸ் பண்ற மிளகு பத்தி சொல்ல போறேன். சில ஹிண்ட்ஸ். மிளகு இதுலேருந்து ஒரு பைப்பரன்ங்கிற ஒரு நல்ல கெமிக்கல் இருக்கு. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது என்ன பண்ணும், நல்ல டைஜஷன் கிரியேட் பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணும். ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கிறதுனால தான் ஈவன் ஃபீவர்லாம் வந்தா கூட ரசத்துக்கு நம்ம போடுறோம், சூப்புக்கு போடுறோம், கோல்டு காஃப்கெல்லாம் மிளகு யூஸ் பண்றோம். அதனால அவ்வளவு பெனிஃபிஷியல் இருக்கிற அந்த மிளகை பொடியா ரெடிமேடா அவைலபிளா இருக்கிறது கூடி வரைக்கும் வாங்காதீங்க, ரைட்டா? ஏன்னா அது பொடி பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிஷியல் எஃபெக்ட் பவர் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால ஃபுல் மிளகே வச்சிருந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபுட்டில், ரைட்டா? ஆல்ரெடி இது பண்ணது அவங்க எப்போ கிரைண்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, என்ன ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, ரைட்டா? எவ்வளோ காலம் அது இருக்கோ, அதில் எவ்வளோ அடல்ட்ரேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால கூடி வரைக்கும் ரெடிமேடா விற்கிற மிளகு தூளை யூஸ் பண்ணாதீங்க. மிளகை டைரக்டா நீங்க ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ தட் இஸ் பெட்டர். நிறைய இதில் நம்ம யூஸ் பண்றோம். எக் ஆம்லெட்ல போடுறோம், நான்வெஜ்ல, வெஜிடேரியன்ல, சாலட்ஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம போடுறோம். ஏன்னா அது அவ்வளோ பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குன்னு இப்போ நவடேஸ் நல்ல ஹெல்த் அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனால இனிமேற்பட்டு ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா?